அவனும் மனுஷன், நீயும் மனுஷன். அவனுக்கு 2 கை, உனக்கு 2 கை. அவனுக்கு 2 கால், உனக்கு 2 கால். அவனுக்கு 2 உனக்கு 2 கண்ணு. அவன் மட்டும் 10 மாசம் பொறுமானா, நான் மட்டும் 8 மாசம் 9 குறைப்பிரசவமா? அடிச்சா திருப்பி அடிங்கன்னு அந்த கோஷத்தை முதல்ல கொடுத்தவர் வந்து பிஎஸ்ஆர். அடிக்கிறாங்க, பக்ஷாட் சுடுறாங்க, கொளுத்துறாங்க. அச்சப்பட்டு வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் அந்த ராமியான் குடிசை குளிர் பூந்தப்பதான் வெளியில தாப்பா போட்டு கொளுத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க கேட்கிற கூலியை கொடுத்துடுறோம். இங்க பறந்துகிட்டு இருக்கிற இந்த கொடியை இறக்குங்க, எங்க கொடி ஏத்துங்க. அந்த வெண்மணி கிராமத்து மக்கள் சொன்னாங்க, நாங்க மனுஷன் நிமிந்து நிற்கிறது என்பது இந்த கொடி நடத்தின போராட்டத்தாலதான். எங்க உயிரே போனாலும் கொடி இருக்கிறது பேச்சுக்கு இடம் கிடையாது என்று சொன்ன பிறகுதான் அந்த குடிசையை கொளுத்துறாங்க. பொண்ணுக்கோ பையனுக்கு கல்யாணம்னு மிராசாட்ட காசு கேட்க போனா, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போறேன், உதவி செய்யுங்க. கல்யாணம் பண்ணா அந்த குழந்தை பிறந்தாக்க அவன் உங்க வீட்டுல இருந்து மாடி மேய்க்க போறான், உங்களுக்கு புதுசா ஆள் கிடைக்கும்ல. பொண்ணு கல்யாணம், அது குழந்தை பிறந்தா உங்க வீட்டுல எங்க போக போறோம்? கேள்வி கேட்டா மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது, சாட்டையாக அடிக்கிறது, சாணிக்குள்ள ஊத்துறது, இது அந்த ஒரு பண்ணையாளாக பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து அதில் பல விஷயங்களை இது போல நிறைய பண்றாரு. இப்படி எல்லாம் அங்க நாங்கள் அடிமைகள் அல்ல, மனிதர்கள். நாங்கள் ஒடுக்குமுறை கூடாது, அடக்குமுறை கூடாது, சுதந்திரம் வேணும், கேள்வி கேட்போம், சாட்டாய் அடி கூட, சாணிப்பாலத்தை கூட, இப்படி மிகப்பெரிய போராட்டம் இருக்கு. வேறு வழியின்றி மன்னார்குடி நகரத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில அதன் முதன்முறையாக 40களின் துவக்கத்துல சாணிப்பா, சாட்டையடி, கொடுமை இவரை வந்து ஒழிக்கப்படுகிறது என்று எழுத்து மூலமாக ஒப்பந்தம் ஏற்பு கையெழுத்தாங்க. புத்தகம் கூடுதலா கேட்கறாங்க, முடியாதுன்றான். போராட்டம் சொன்ன உடனே கொளுத்தறகு சாகுபடியை கொளுத்தறகு முயற்சி பண்றாங்க. இவங்க தடுக்கிறாங்க, மோதல் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கூடுதல் குத்தகை கொடுக்க ஒப்பந்தம் ஏற்படுது. அப்ப முதன்முறையாக குத்தக விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்ற பிறகு காட்டு தீ மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், செங்குடி தான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி பெரிய அளவுக்கு மாவட்டம் பூரா போகுது. பரவலாக கம்யூனிஸ்ட் கட்சி கொடியேற்றுறாங்க. குத்தக விவசாயிகள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த விவசாயிகள் மட்டுமல்ல, தலித்து மக்கள் உள்ளிட்டு நமக்கான கொடி இதுதான், நமக்கான கட்சி இதுதான், நமக்கான சங்கம் இதுதான், நமக்கான தலைவர் இவர்தான். தஞ்சை மாவட்ட இயக்க வரலாறு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, விவசாயிகளுடைய, உழைக்கும் மக்களுடைய, பொது உடைமை இயக்கத்தினுடைய அகில இந்திய அளவிலான மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய சொத்து. இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நூல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய ஆவணங்களை படிக்கிற போது, அது கட்சி திட்டமாக இருந்தாலும் மற்ற வரலாறாக இருந்தாலும், புன்னப்புற வயலாறு என்பது குறிப்பிடுவாங்க, தெலுங்கானா குறிப்பிடுவாங்க, மராட்டி மாநிலத்தில் வாரிலி பழங்குடியின மக்கள் விடுதலை போராட்டத்தை குறிப்பிடுவாங்க, மேற்கு வங்கத்தில் தேபாக விவசாயிகளுடைய போராட்டத்தை குறிப்பிடுவாங்க. ஆனா தஞ்சை கிழத்தஞ்சை போராட்டத்தை பற்றி குறிப்பு இல்லை. 2012ஆம் ஆண்டு பிரகாஷ் காரத் பொதுச்சார் இருந்தபோது, சீதாராம் போலிட் பியூரோ மெம்பராக இருந்தபோது, அடுத்து கோழிக்கோடு நடக்க இருக்கிற மாநாட்டில் ஒரு தத்துவார்த்த தீர்மானத்தை முன்மொழியக்கூடிய அந்த நகலை மத்திய குழு கூட்டத்தில் சீதாராம் அறிமுகப்படுத்தினார். அந்த அவருடைய குறிப்புல, இணைப்புல புன்னப்புற வயலாறு இருந்தது, தெலுங்கானா இருந்தது, தேபாக இருந்தது, மராட்டி மாநில அந்த பழங்குடி மக்கள் விடுதலை போராட்டம் இருந்தது. கீழத்தஞ்சை வெண்மணி அந்த பன்னெண்டுமைக்கு நடத்தி போராட்ட சம்பந்தமா இல்லை. மத்திய குழு மெம்பரா இருந்தேன் நான், போலிட் பியூரோல இல்லை. நான் ஒரு திருத்தம் கொடுத்தேன், இதை சேருங்க. அது எதுக்கு சேர்க்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்புறம் பேசினேன். அதற்கு பிறகு அந்த நகர்ல இதையும் சேர்த்து மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட                                                                                                                                                            தீர்மானத்துல
அதாவது தெலுங்கானா மக்களின் ஆயுத போராட்டம், தேபாக இயக்கம், புன்னப்பர வயலார், வார்லி பழங்குடியினர் போராட்டம், திரிபுர ஆயுத போராட்டம், சுர்மா பள்ளத்தாக்கு போராட்டம், வளர்ச்சி வரி போராட்டம், கீழத்தஞ்சியில் பண்ணை அடிமை ஒழிப்பு போராட்டம்ன்றத சேர்த்தார். பண்ணை அடிமை ஒழிப்பு போராட்டம் ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நாகை, திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கு ஒன்றுபட்ட மயிலாடுதுறை பொறுப்பாக இருந்தபோது அங்குள்ள மூத்த தோழர்களோடு பேசுகிற போது நமக்கு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் பேரை சுருக்கமா சொல்லுவாங்க, வேதைன்னு வேயன்னு சொல்லுவாங்க. அவர் இறந்துட்டாரு. அவர் கட்சியில சேர்ந்ததுல இருந்து பார்ட்டி மெம்பரா தான் கடைசி வரையில இருந்தார். விவசாய சங்கத்துல வீத்தவசாலாம் இருந்தார். அவரை பற்றி எதேச்சும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கேட்டப்போ, ஒண்ணு இல்லைங்க, 47க்கு முன்னாடி 2.5 வருஷம் ஜெயில இருந்தேன், 47 பிறகு 2 வருஷம் ஜெயில இருந்தேன்னாரு. என்னடா இப்படி? அப்படி அந்த ஒன்றுபட்ட மாவட்டம் என்பது தஞ்சை உள்ளிட்டு போராட்ட களமாக இருந்து பெரும்பகுதி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை சொல்லக்கூட கீழ்த்தஞ்சையில. இன்னைக்கும் பாப்புலேஷன், தலித் பாப்புலேஷன்ல நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை டோட்டல் பாப்புலேஷன் 30%, தஞ்சை மாவட்டத்துல 19%. அது ஒரு காரணம் கூட. ஒவ்வொரு கிராமமும் போராட்ட களமாக, சொல்லப்போனா ஒவ்வொரு கிராமத்தை பற்றி தனித்தனியாக 100 பக்கம் 200 பக்கம் புத்தகம் எழுதணும். இது மண்ணோட மண்ணா போயிடுச்சே, அந்த தலைமுறையே போயிடுச்சே, என்ன செய்வது, எப்படி ஆவணப்படுத்துவது என்று யோசிக்க திருவாரூர் மாவட்டத்தில் கட்சி அலுவலகத்துல நம்ம பிஎஸ்ஆர் பற்றி எல்லாருமே பேசுறாங்களே, அவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க, அவர் எழுத புஸ்தகம் இருக்கா? பரணியிலிருந்து எடுத்து போட்டு அந்த குப்பையோடு குப்பையாக இருந்த 1940ஆம் ஆண்டு பிஎஸ்ஆர் எழுதிய இந்த நூல் கிடைச்சது. தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்ன 46 எழுதியிருக்கார். அத என்னுடைய முன்னுரையோட 2008ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு அதை பதிப்பிச்சோம். சரி, வரலாறு எழுதணும், இருந்தாலும் எப்படி தொகுக்கிற அடிப்படையில அப்பண்ணசாமி அழைத்து, நீங்க திருவாரூர் நாகை மாவட்டத்துக்கு போங்க, தோழர்கள் உதவி செய்வாங்க. மிச்சம் இருக்கிற மூத்த தோழர்களை பெரும்பகுதி இறந்துட்டாங்க. சந்திச்சு பேட்டி கண்டு எழுதுங்க, நான் முன்னர் எழுதுறேன்னு சொல்லி தோழர்களே தென்பறை முதல் வெண்மணி வரைன்னு அப்பண்ணசாமி அவர்கள் அங்க போயிருந்து பேட்டி கண்டு, இது 2007 வெளியிட்டோம். இதில் இடம்பெற்றவர்கள் பெரும்பகுதி 100% யாரும் இல்லை. ஜி வீரையும் உள்ளிட்டு, ஏஎம் கோ உள்ளிட்டு, வெண்மணி கிராமத்தில் கோபால் உள்ளிட்டு பல தோழர்கள். இது அடுத்த நூலாக வந்தது. அதற்கு பிறகு இன்னும் பாக்கி இருக்கு என்ற அடிப்படையில எழுத்தாளர் சோலை சுந்தர் பெருமாள் திருவாரூர் போனா வந்துருவார். அவர்கிட்ட சொல்லி, அவர் ஏற்கனவே வெண்மணி பற்றி சென்னல் நாவல் எழுதியிருக்கார். சொன்ன உடனே அப்பண்ணசாமி எழுதியது தென்பறை முதல் வெண்மணி வரை, சோலை சுந்தர் பெருமாள் வெண்மணியில் இருந்துன்னு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 20-30 தோழர்களை தொடர்பு கொண்டு பேட்டி எடுத்து அவருடைய நூல் என்பது வந்தது. அதற்கு பிறகு அந்த தலைமுறை அருகிட்டு போயிட்டே இருக்கேன். பண்ணை அடிமை யாரு, அந்த காலத்தில் குத்தக விவசாயி யாரு, ஆவணப்படுத்தாம பதிவு செய்யாமல் போயிடக்கூடாதுன்னு தேடி பிடிச்சி நம்ம தோழர்களோட தேடி பிடிச்சி நான் கேட்டேன், பண்ணை அடிமையாக இருந்து பண்ணையாளா இருந்து உயிரோடு இருக்க யாராவது இருக்காங்களா? தோழ தேடி கண்டுபிடிக்கிறோம்.
அந்த காலத்து குத்தக விவசாயி நிலைச்சார்ந்த கொடுமைகளுக்கு ஆளான குத்தக விவசாயி யாராவது உயிரோடு இருக்காங்க, தேடி பிடிக்கிறோம். தேடி பிடிச்சி தென்பறை கிராமத்துல ஒரு குத்தக விவசாயி, இன்னொரு தலித்து பண்ணையாள் கிடைச்சாங்க. அந்த தலைமுறை பண்ணையாளா இருந்தவங்க, அந்த குத்தக விவசாயம் இருந்தவங்க இப்ப யாரும் இல்ல. அவங்களோட பேட்டி எடுத்து, சாதாரணமா டேட்டாஸ்ல பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா சொல்லுவாங்க. செகண்டரி டேட்டாஸ் அவங்கள வச்சு, பிரைமரி டேட்டாஸ் அடிப்படையில அந்த 2 பண்ணையாள் குத்தக விவசாயி அவருடைய பேட்டியோடு ஒரு ஆய்வு செய்து, கல்கட்டாவில் இந்தியன் ஸ்டேட்ஸ் இன்ஸ்டிடியூட்ல வி.கே. ராமஜா ப்ரொஃபஸரா இருக்கிறப்ப அங்க பேப்பரா சப்மிட் பண்ணி அவங்க இறுதிப்படுத்தி என்னுடைய நூலாக வெளியிட்டிருக்கக்கூடிய கீழத்தஞ்சை விவசாய இயக்கம் தலித் மக்கள் உரிமை என்ற இந்த பிரசுரம் என்பது அப்புறம் கொண்டு வந்தோம். இருந்தாலும் போதாத அடிப்படையில தான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த பொக்கிஷத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக பாரதி கிருஷ்ணகுமாரை தொடர்பு கொண்டு, பாரதி நீங்க ஒரு ஆவண படமா எடுங்களேன். ஓராண்டு முயற்சி எடுத்து ராமையாவின் குடிசை என்ற ஒரு ஆவணப்படம் என்பது வெளியிட்டார். அதே போல கவிஞர் கந்தர்வனை தொடர்பு கொண்டு பாரதி கிருஷ்ணகுமார் ஆவணப்படம் எடுத்து வெளியிட்டாச்சு, கந்தர்வன் நீங்க ஒட்டுமொத்த இயக்கத்தை பற்றி வெண்மணி உள்ளிட்டு ஒரு நீள் கவிதையா எழுதுங்கன்னு சொல்லி அவர் ஏத்துக்கிட்டார். ஆரம்பிச்சார், இறந்துட்டார். அடுத்து பிரளயனை தொடர்பு கொண்டு, நீங்க பல சப்ஜெக்ட்ல பல கருப்பொருள் நாடகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க, வெண்மணியை நாடகமாக்குங்க. ரிஹர்சல் ஆரம்பிச்சாரு, விட்டுட்டாரு. சமீபத்தோடு கேட்டேன், இல்ல டீச்சர், கண்டிப்பா நான் வெண்மணியை நாடகமாக்கிடுவேன், நான் முயற்சி பண்றேன்னு சொல்லி சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்ச்செல்வங்கிட்ட நீங்க தான் எழுதணும். மறைந்த என். ராமகிருஷ்ணன் என் மேல ரொம்ப கோபம். மதுரை மாவட்ட வரலாறு எழுதினேன், பல மாவட்ட வரலாறு எழுதியிருக்கிறேன், இன்னைக்கு இதை மட்டும் என்கிட்ட கொடுக்கல, நீங்க இது தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்கீங்க, கோச்சிக்காதீங்க என்னார். நீங்க நான்லாம் கட்டுரை எழுதுறவங்க, வரலாறு எழுதுறவங்க, அவர் எழுத்தாளர், கொஞ்சம் இலக்கிய நயத்தோடு சேர்ந்து எழுதுவார், கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி தமிழ்ச்செல்வன் மட்டும் எழுத சொல்லி 11 வருஷம் ஆகுது. 2005 பாக்குறப்பெல்லாம் கொஞ்சம் குற்ற உணர்வோட முடிச்சிடுறேன் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜி வீரையன், மறைந்த ஜி வீரையன் அந்த களத்துல பிஎஸ்ஆருக்கு அடுத்து நின்னவர். அவர்கிட்ட பேசுறப்ப அவர் சொல்லியிருக்காரு, என்ன தமிழ்ச்செல்வன், நாங்க சாகிறதுக்கு முன்னாடி எழுதி முடிச்சிருங்களான்னு சொல்லி. அவர் இறந்துட்டாரு. சங்கரையா அந்த இயக்கத்தை வழிகாட்டிய மகத்தான தலைவர் ஒருவர், அவர் இறந்துட்டார். இப்படி 2005 சொன்ன அவர் தேதேன்னு சொல்லிட்டார். 2018 ஆண்டு தூத்துக்குடியில் கட்சியினுடைய மாநில மாநாடு, நான் மாநில செயலாளராக இருக்கிறேன். மாநாட்டு இறுதி நாளைக்கு மாநில குழு கூட்டத்துக்கு முன்னாடி என்ன தனியா சந்திக்கணும்னு சொன்னார். என்ன தமிழ்னு, இந்த மாநில குழு என்னை விடுவிச்சிருங்க. ஐயோ ஏன்னு கேட்டேன். நான் சொன்னேன், பல பேர் மாநில குழு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க, நீ ஏன் இருக்கிற ஆள் விடுவிச்சிருன்னு சொல்றீங்களே? படிக்க முடியல, எழுத முடியல, அதுக்காக தான் கேட்கிறேன். நீ எவ்வளவு பேசி பார்த்த, நீங்க அதுக்கு மீறி நீங்க முன்மொழிஞ்சீங்கன்னா மாநாட்டில இருந்து எனக்கு முடியாதுன்னு சொல்லிவிடுன்னு சொல்லிட்டார், மிரட்டிட்டார். அப்புறம் ஒரு வழியா 2018 தூத்துக்குடி மாநில மாநாட்டுல கட்சியே நீங்க தொடர வேண்டும் கேட்டபொழுது கூட அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்க தமிழ்ச்செல்வன் நம்ம மாநில குழு விடுவிச்சோம். 2018 அதற்கு பிறகும் தொடர்ந்து பல பணிகள். இதற்கிடையில தமிழகத்தில் சிறுகதைகளுடைய ஆய்வு நூல் ஒண்ணு, அநேகமா கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம், இத்தனை பக்கம்
தொள்ளாயிரத்தி சொச்சம் பக்கம். எனக்கு ரொம்ப கோபம். 2005ல சொன்னேன், நீங்க எழுதலையே. போன ஆண்டு நூல் இதில் நம்ம புக் எக்ஸிபிஷன்ல ஹாலுக்குள்ள வரும்பொழுதே என்கிட்ட பக்கத்தில் உட்காந்து இல்லை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தான். இல்லை இல்லை, ஜிவி இறந்துட்டாரு, சங்கரே இறந்துட்டாரு, என்ன மாதிரி டிக்கெட் வந்துடும் போகுது. இல்லை இல்லை, கண்டிப்பா முடிச்சிடுறேன். அந்த அடிப்படையில் தோழர்களே அவர் தயாரித்து கொடுத்தார். அவர் இணைப்பு தருகின்ற போது 1300 பக்கம் சொன்னாரு. அதாவது அடித்தல், திருத்தல், சேர்த்தல்னாரு. இதுக்கு மேல எங்க சேர்க்கிறது? அப்புறம் 1300 பக்கத்துல ஒரு 300 பக்கத்தை குறைச்சி அவருடைய வீட்டுக்கு வந்தப்போ இவைகளையெல்லாம் குறைச்சிருக்கேன் பார்த்துங்க. அவர் பார்த்துட்டு சரிதான் சொன்னாரு. அதற்கு பிறகு நீங்க வரலாற்றை முடிக்கிற போது இன்றைய சூழலில் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயி திரட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு சிறு குறிப்போட இது பண்ணலாம். அதே போலவே தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்ன என்று பிஎஸ்ஆர் எழுதிய அந்த நூல் அற்புதமான நூல். அநேகமாக அது பயனுள்ள அடிப்படையில அதேமாதிரி இந்த நூல்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அந்த புக்கே அப்படியே பிரசுரிச்சுட்டார். அந்த அடிப்படையில தோழர்களே நூல் உருவான வரலாறு சம்பந்தமாக நான் தோழர்களுக்கு சொன்னேன். அப்ப இந்த நூலை பற்றி சொல்லுகிற போது இங்க கிராமப்புற இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் இருக்கிறீங்க, இளைஞர்கள், மாணவர்கள், இயக்கத்தில் கட்சியை பணியாற்றக்கூடிய தோழர்கள் பல தோழர்கள் இருக்கிறீங்க. முக்கியமாக தஞ்சை மாவட்ட வரலாறுடைய இயக்கத்தோட வரலாறு முக்கியமான அம்சம் என்பது கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது அந்த மாவட்டத்து மக்கள் மத்தியில நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து, அந்நியர் ஆட்சியை எதிர்த்து, தீண்டாமை கொடுமை எதிர்த்து போராடினால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உருவாக்கியதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியோட வெற்றி. கான்பிடன்ஸ் வரணும்ல. We are able to create confidence among the people of Tangjore district. If you wait, we can win. உங்களுக்காக தான் சொன்னார். அது முதல் அம்சம். நம்பிக்கை உருவாக்கிட்டோம் தைரியமா. அந்த நம்பிக்கை என்பது குருட்டு நம்பிக்கையா அல்ல. அந்த போராட்டத்தை யூகத்தை வகுப்பதற்கு முன்னதாக குருட்டு நம்பிக்கை அல்ல, அறிவியல் பூர்வமாக மார்க்சிய லெனினிய அந்த கோட்பாட்டின் மூலமாக எப்படி மக்களை திரட்டுவது, யார் நம்முடைய எதிரி, யாருடைய நண்பர்கள் என்ற அம்சத்தை பொறுத்தவரையில மாசேத்துவனுடைய 5 தொகுப்பு நூல்களில் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல முதல் கட்டுரையே அனாலிசிஸ் ஆஃப் கிளாஸஸ் இன் சைனீஸ் சொசைட்டி, சீன சமூகத்தில் வர்க்கங்களின் பகுப்பாய்வு. அதில் முதல் சென்டென்ஸே நம்முடைய எதிரிகள் யார், நண்பர்கள் யார், இதுதான் புரட்சியோட முக்கியமான அம்சம் சொல்வார். அந்த அடிப்படையில தஞ்சை மாவட்டத்தில் எதிரிகள் யார், நண்பர்கள் யார், எத்தகைய போராட்டம் என்பது சம்பந்தமாக பிஎஸ்ஆர் அவர்கள் 1946ஆம் ஆண்டு அவர் எழுதிய தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்ன, அவர் அந்த பிரசுரத்துக்கு வர்க்கங்களின் பகுப்பாய்வுன்னு தலைப்பு வைக்கல. தலைப்பு தஞ்சையால் நடப்பது என்ன 1946. அதுக்கு முன்னாடி அந்த லைன்ல போராட்டம் நடந்துகிட்டு 46ல அந்த நூல் எழுதியிருக்கார். அதுதான் பேஸ். இப்ப தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்ன என்ற நூல் ஒரு சிறு பிரசுரம்.
தோழர் சீனிவாச ராவ் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலக்குவியல், குத்தக விவசாயிகள், பன்னியடிமை, தீண்டாமை கொடுமை, அந்நிய அரசாங்கம், ஊடகங்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க, பல்வேறு அம்சங்கள் குறித்து ரொம்ப அழகா, ரொம்ப சில இடங்கள்ல இலக்கிய நயத்தோட அந்த பிரசுரம் என்பது அதுல கொண்டு வந்திருக்கார். 46 எழுதுறப்போ எக்கானமிஸ்ட் என்ற ஒரு ஆங்கில இதழுடைய இது மேற்கோள் காட்டுறாரு 46லயே. அந்த அடிப்படையில அவர் சொல்வது என்பது அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துல, குறிப்பாக கீழே தஞ்சையில நில குவியலை பற்றி சொல்றார். நான் ரொம்ப எடுத்துக்கல. வடபாதி மங்கலம் தியாகராஜ மொழியாருக்கு 15,000 ஏக்கர், குன்னூர் சாம்பசிவருக்கு 6,000 ஏக்கர், அப்புறம் சாம்பசிவ மொழியாருக்கு 2,500 ஏக்கர். மடங்கள், கோயில்கள், அறக்கட்டளைகள் 1000, 2000, 5000, 10,000, ஒட்டுமொத்த சாகுபடி நிலங்கள் அனைத்தும் இவங்க கிட்டதான் இருக்கு. சும்மா 1/4 ஏக்கர், அரை ஏக்கர் சில விவசாயிகிட்ட இருந்திருக்கலாம். இந்த நில குவியல் தொழில் ஜீவி தான் சொல்லுவார். கிழத்தஞ்சியில ஊசி குத்துறது கூட வேற ஒரு ஆளுக்கு இடமே இல்லைன்னு, பூரா லேண்ட்லார்ட்ஸுக்கு தான் அவருடைய பாணியில. அடுத்து அவர் என்ன சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்ற பிஎஸ்ஆர். அதாவது கோயில் நிலங்கள் இருக்குன்னா அந்த நிலங்களை பராமரிக்கிறது நிலச்சு வந்தார்கள் கையில இருக்கு, அவங்க சொந்த நிலம் மட்டும் இல்ல. இத்தகைய நிலக்குவிகள், நிலைச்சு வந்தார்கள், மடங்கள், கோயில்கள் இருக்குன்னு சொன்னா அவர் அழகா சொல்றாரு அவருடைய ஆய்வுல, கிராமப்புறத்தினுடைய சமூக பொருளாதார ஆதிக்கம் என்பது இவர்கள் கையில், அவங்கதான். அவங்களுக்கு பிரிட்டிஷ் அரசு ஆதரவு, 47 பிறகு காங்கிரஸ் அரசு ஆதரவு, 67 பிறகு திமுக ஆதரவு, அப்புறம் அதிமுக ஆதரவு லேட்டர் பீரியட். அப்ப நிலக்குவியல் நிலைச்சு வந்தார்கள் 100%. ஒண்ணு உயர் சாதியா இருப்பாங்க, பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அப்ப நிலங்கள் அனைத்தும் அப்பர் காஸ்ட், மிடில் லெவல் காஸ்ட் இவங்க கையில இருக்கு. கோவில், மடம், குளங்கள், இது மடங்கள். இவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தானே அந்த ஒட்டுமொத்த சமூகத்துல. அடுத்ததாக குத்தக விவசாயிகள், கோயில் நிலமா இருந்தாலும், மடத்து நிலமா இருந்தாலும், நிலத்து நிலமா சாகுபடி குத்தக விவசாயிகள் இருக்காங்க பாருங்க. குத்தக விவசாயிகளில் பெரும்பான்மையினர் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்கள். இது 2வது. 3வதாக பண்ணையாட்கள், நிலமற்ற பண்ணையாட்கள். இவங்க குத்தக விவசாயிகிட்டையும் பண்ணையார்கிட்டையும் வேலை செய்யக்கூடிய பண்ணையாட்கள். இப்ப இருக்கிற விவசாய தொழிலாளருக்கு பண்ணையாட்களுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, பண்ணையாட்கள், பண்ணை அடிமைன்னு சொல்லக்கூடியவங்க குறிப்பிட்ட நிலச்சுவாந்தார்கிட்ட தான் குடும்பமே வேலை செய்யும். வேற இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போக மாட்டாங்க. இதுதான். அப்ப நிலம் வரும்பொழுது தோழர்களே, ஈமஸ் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு அழகா சொல்றாரு. லேண்ட்லார்டிசம் இஸ் நாட் ஓன்லி an economic category, it is also social, cultural, political. நில குவியல் லேண்ட்லார்டு, நிலச்சு வந்தார்கள் என்பது ஏதோ 50 ஏக்கர் இருக்கு, 500, 1000 ஏக்கர் இருக்கு என்பது நிலம் மட்டும் இல்ல. கிராமப்புறத்தினுடைய சமூக, பொருளாதார, கலாச்சார ஆதிக்கம் அவங்களுடைய கிரிப்ல தான் இருக்கும். இந்த நிலைமையை அழகா விளக்குறார்.
அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குத்தக விவசாயிகள் இன்னைக்கு இருக்கிற மாரி இல்ல. வருஷா வருஷம் அந்த அந்த நிலச்சுவாந்தார் நிலத்த நீ சாகுபடி பண்ண 2 வாரதாரர், குத்தக விவசாயிகள் 2 தரப்பு இருக்காங்க. வாரம்ன்றதுக்கு அதுக்கு சிஸ்டம் வேற. அதாவது மொத்தத்துக்கே உங்களுக்கு வந்து வரதுல இப்ப நான் டீட்டெயில்குள்ள போகல. வாரதார குத்தகைதாரர்கள் வந்து பெரும்பகுதி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து பிசில இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு வந்து இந்த வருஷம் குருவை வருதா, சம்பா வருதா? நீ நிலத்த ஓட்டலான்னு சொன்னாதான் குத்தக விவசாயி நிலத்துல இறங்க முடியும். உத்தரவாதம் கிடையாது. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இந்த என்னுடைய ஆய்வு நூல்ல பாருங்க. ஒரு குத்தக விவசாயி பேசுறப்ப என்ன சொன்னாரு? எப்படி எப்படியெல்லாம் சுரண்டுறாங்கன்னு சொல்லிட்டே வந்தாரு. அந்த கிராமத்துல கூத்துப்பட்டம் நடத்துனா, குத்தக விவசாயி அது கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி 1, 2, 3 சொல்லிட்டே வந்துட்டு, சார் ஒரு 10 இருக்கா பாருங்க. கரெக்ட்டா 10 வகையில் எப்படி குத்தக சுரண்டப்படுறாங்க. குத்தக விவசாய வாரதாரு. இவர்களும் நிலையத்தால் ஒடுக்கப்படுகிறார்கள். பட் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்கள். ரொம்ப மோசமா. அவங்க வீட்டுக்குடைய பெண்கள் உட்பட நிலைச்சுவாந்தர்களுக்கு எப்படி கொடுமைப்படுத்தப்படுறாங்க. 3வதாக அடுத்ததாக வந்து பண்ணையாட்கள், தலித்து மக்கள். அநேகமாக அந்த கீழத்தஞ்சிக்கு அந்த தீண்டாமை கொடுமை அந்த வடிவம் தமிழ்நாட்டில் வேற அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்க முடியாது. தமிழ்நாடு பூரா இருந்தது. ஒரு குடும்பம் பண்ணையாளர் அந்த குடும்பம் முழுசும் அந்த ஒரு கிராமத்துல 30 குடும்பம், 40 குடும்பம், 50 குடும்பம் ஒரு குறிப்பிட்ட பண்ணையார்கிட்ட வேலை செய்வாங்க. ஆண்கள், பெண்கள் விவசாயத்தை வேலை செய்வாங்க. பெண்கள் நடவு, களைக்கு போவாங்க. குழந்தைகள் வந்து மாடு மேய்க்க போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. அது பூரா நூல்ல கொண்டு வந்திருக்கார். பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம்னு மிராசார்ட்ட காசு கேட்க போனா, மிராசார்ட்ட கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் உதவி வாங்குறதுக்கு, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போறேன். உதவி செய்யுங்க. கல்யாணம் பண்ணா அந்த குழந்தை பொறந்தாக்கா அவன் உங்க வீட்டுல தானே மாடு மேய்க்க போறான். உங்களுக்கு புதுசா ஆள் கிடைக்கும்ல. பொண்ணு கல்யாணம் அது குழந்தை பிறந்தா உங்க வீட்டுல எங்க போக போறோம்? ஏற்கனவே உங்களுக்கு தோழர்களுக்கு தகவல் தெரியும். கேள்வி கேட்டா மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது, சாட்டையார் அடிக்கிறது, சாணிப்பால் ஊத்துறது. இப்படி நான் அதுல இருக்கு நான் அதுக்குள்ள போகல. இது அந்த ஒரு பண்ணையாளாக பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து அதுல பல விஷயங்கள இது பூரா நரேட் பண்றாரு. இப்படிலாம் நாங்க இருந்தோம். 60கள்ல போராட்டத்துக்கு கலந்து கொண்டு ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன் வரல. கண்ணையன்னு சொல்லி நாகப்பட்டினம். அப்படி உங்களுக்கு வந்து நிலைச்சார்ந்ததால் சுரண்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்த குத்தக விவசாயிகள், வாரதாரர்கள். பண்ணை அடிமைகளாக தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தலித்து மக்கள். இவர்களை திரட்டுவதற்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு திட்டம் மாதிரி அவருடைய புருஷ விளக்குறாரு. இந்த அடிப்படை தோழர்களே ஒன்றுபட்ட கட்சியினுடைய மாநிலக்குள் முடிவெடுத்த போது 40 துவக்கத்திலே பிஎஸ்ஆர் அங்க போறார். அந்த விவசாய அரங்கத்தில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் மட்டுமல்ல, ஒருவர் கட்சி நமக்கு ஒரு வேலை கொடுக்கின்ற போது, வேலை ஏற்றுக்கொள்கிற போது, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு சிறந்த ஒரு முன்னுதாரணம், ரோல் மாடல் பிஎஸ்ஆர். விவசாய அனுபவம் கிடையாது. கர்நாடக மாநிலத்தில் தென் கனடாவில், சவுத் கனடாவில் பிறந்தவர். பெங்களூர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். கல்வி நிலைவிட்டு வெளியேறுங்கள், போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள், சுதந்திர போராட்டத்தில் காந்தி அறைகள் விட்ட போது பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்தவர். ஒன்றுபட்ட சென்னை மாகாணம். கட்சி முடிவுன்னு அங்க போக சொன்னது. திக்கி திக்கி பேசுவார். தமிழ் எழுது படிக்க தெரியாது. போனது 40கள்ல, இறந்து 1961. தோழர்களே 20 ஆண்டுகளுக்குள் அந்த மண்ணியே புரட்டி போட்டவர். அவருடைய தனிப்பட்ட ரோல் இருக்கு, கட்சிக்கு ரோல் இருக்கு. மண்ணிய 20 ஆண்டுகளுக்குள் 52 தேர்தல் அவர் போட்டியிடல. 57 தேர்தல் போட்டியிடல.
61ல மாநில அளவிலான விவசாயத்து மறியல்ல கலந்து கொள்ள அதுக்காக பணியாற்றி உங்களுக்கு 61ல இறந்துட்டார். நான் அந்த புக்கு கேட்டேன், கிடைக்கல. என்சிபிஹெச்ல போட்டாங்க. தஞ்சை நகரத்துல இருந்து திருத்துறைப்பூண்டி கொண்டு போறாங்க. இரங்கல் கூட்டம் காலையில 2:30 மணிக்கு முடிஞ்சது. ஆகவே அப்படிப்பட்ட பிஎஸ்ஆர் பூரா ஸ்டடி பண்ணி போகும்போது களப்பால்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. களப்பால் குப்பு தான் வரவேற்புக்கு வந்து நேசி கலந்துகிறார். அங்கதான் பேசுறாரு. அவனும் மனுஷன், நீயும் மனுஷன். நிலச்சார்ந்த மனுஷன், நீயும் மனுஷன். அவனுக்கு 2 கை, உனக்கு 2 கை. அவனுக்கு 2 கால், உனக்கு 2 கால். அவனுக்கு 2 உனக்கு 2 கண்ணு. அவன் மட்டும் 10 மாசம் பொறுமானம், நான் மட்டும் 8 மாசம் 9 குறைப்பிரசவமா? அடிச்சா திருப்பி அடிங்கன்னு அந்த கோஷத்தை முதல்ல கொடுத்தவர் வந்து பிஎஸ்ஆர் தான் கூட்டத்துல. அந்த மக்கள் மொழியில பேசியிருக்கார். அப்புறம் தென்பறையில கொடியேத்துறாங்க. அப்படி தென்பறையில் கொடியேற்றுகிற போது அங்க உள்ள குத்த விவசாயிகள் போராட்டம் தான் முதல்ல நடந்த பிரம்மாண்டமான போராட்டம். குத்தகை விவசாயிகளுக்கு நெல் அது அறுவடை செஞ்சு அளந்து நெல் மூட்டை கொண்டு போய் நிலைச்சுவாந்தவர் குடோன்ல அவன் கொண்டு போய் அடுக்கின பிறகு அவன் நிலத்தை கொடுக்கறதான் வாங்கிட்டு வரணும். குத்தகை கூடுதலா கேட்கறாங்க, முடியாதுன்றான். போராட்டம் சொன்ன உடனே சாகுபடியை கொளுத்தறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவங்க தடுக்கிறாங்க. தகராறு போராட்டம் மோதல் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கூடுதலாக குத்தகை கொடுக்க ஒப்பந்தம் ஏற்படுது. அப்ப முதன்முறையாக குத்த விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்ற பிறகு காட்டு தீ மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் செங்கொடிதான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி பெரிய அளவுக்கு மாவட்டம் பூரா போகுது. பரவலாக கம்யூனிஸ்ட் கட்சி கொடி ஏத்துறாங்க. குத்தக விவசாயிகள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த விவசாயிகள் மட்டுமல்ல, தலித்து மக்கள் உள்ளிட்டு நமக்கான கொடி இதுதான், நமக்கான கட்சி இதுதான், நமக்கான சங்கம் இதுதான், நமக்கான தலைவர் இவர்தான். தொடர்ந்து பல போராட்டங்கள் நேரத்துக்கு விரும்பல. ஆகவே நீங்க யோசிக்க வேண்டியது, குத்தக விவசாயிகள் வாரதாரர்கள் அவர்களுடைய அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவருடைய பொருளாதார கோரிக்கையாக நிலச்சார்ந்த இருக்கையராக போராடக்கூடிய அதே நேரத்துல நாங்கள் அடிமைகள் அல்ல, மனிதர்கள். நாங்கள் ஒடுக்குமுறை கூடாது, அடக்குமுறை கூடாது, சுதந்திரம் வேணும், கேள்வி கேட்போம், சாட்டை அடி கூட, சாணிப்பாலத்தை கூட, இப்படி மிகப்பெரிய போராட்டம் இருக்கு. வேறு வழியின்றி மன்னார்குடி நகரத்தில் நடந்த முத்தர பேச்சுவார்த்தையில களப்பால் குப்பு போறாரு. மன்னார்குடி அமிர்தலிங்கம், நம்ம போர்ட்ரஸ்ட் இன்ஜினியர் ரவீந்திரனுடைய அப்பா அமிர்தலிங்கம் போறாரு. பேச்சுவார்த்தை நடக்குது. அத முதன்முறையாக 40களின் துவக்கத்துல இந்த சாணிப்பா சாட்டையடி கொடுமை இவரை வந்து ஒழிக்கப்படுகிறது என்று எழுத்து மூலமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. மிராசார் வந்து இந்த இது வடபாதமான தியாகராய மேல போயிருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, பொய் சொல்றாங்கன்னு சொன்னேன்னு வெளியே வந்து சாட்டார் அடிச்சு முதுகுல அடி வாங்கின ஆள் நிக்கிறாங்க பாருங்க. அடிச்சுட்டு வந்து காமிச்சிருக்காங்க இந்த ஆர்டிஓ கிட்ட பாருங்க முதுகுல. அந்த நகல் கிடைக்கல, ஒருவேளை ஆர்கிவிஸ்ல முயற்சி பண்ணா இருக்கலாம். தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த போராட்டம் நம்ம கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, பொருளாதார கோரிக்கைகளுக்காக குத்தகைக்காக குத்தக விவசாயிகள் வாரதார்கள் பொருளாதார கோரிக்கைகளும் தீண்டாமை ஒழிப்போம் 2 கோரிக்கைகளும் இணைந்து நடத்தின போராட்டம் என்பது மிகப்பெரிய படிப்பினை. தீண்டாமை ஒழிப்புக்காக மட்டுமல்ல, அல்லது விவசாய தொழிலாளருடைய பொருளாதார கோரிக்கைக்காக மட்டுமல்ல, இது 2ஐயும் சேர்த்து. 1, 2, தீண்டாமை ஒழிப்புக்காக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தலித்து மக்கள் மட்டுமல்ல, தலித் அல்லாதவர்களும். அந்த போராட்டம் வெற்றி பெற்றதற்கு அடிப்படை காரணம் தீண்டாமை ஒழிப்புக்காக, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தலித்து மக்களும் தலித் அல்லாதவர்களும் இணைந்து நடத்திய போராட்டம் தான் வெற்றிக்கு வழிவகுத்தது. 2, பொருளாதார கோரிக்கைகளும் நிலப்பரப்பு சுரண்டலுக்கு எதிராக, பண்ணை அடிமைக்கு எதிராக 2ம் சேர்த்து என்பது வெற்றிக்கு அடிகோலியது. மிகப்பெரிய படிப்பினை.
நிறைய பல விவரங்களுக்கு நான் போகல. ஒரு கட்டத்துல மணில கந்தசாமியும், அமிர்தலிங்கத்தையும் தஞ்சை மாவட்டத்துல திருச்சி மாவட்டத்து நாடு கடத்துற மாரி போக சொல்றாங்க. அனுப்பிடுறாங்க. அன்றைய நிர்வாகம். இங்க அந்த பார்லிமெண்ட்ல கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்புறாங்க. எதுக்கு நாடு கடத்துறீங்க அவங்கள? இப்படி தோழர்களே, இதுல நிறைய தியாகம், அடிதடி, மறுபடி கொலை இருக்குது, கொலை நடக்குது, திருப்பி அடிக்கிறாங்க. இப்படி உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்குள்ள போகல. புத்தகத்துல இருக்க சில விஷயங்கள அவர் பேசுவார். 46ல காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் ஸ்டேட்லயும் அங்கே காங்கிரஸ் கவர்ன்மெண்ட்டும் உங்களுக்கு மிராஸ் அவர்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. பல விவரங்கள் இருக்கு. பண்ணை அடிமை முறை என்பது ஒழிக்கப்படுது. குத்தவசாடி உரிமை என்பது உத்தரவாதப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த பிறகு 47க்கு பிறகு அடுத்து நடந்த தமிழ்நாட்டில் நடந்த மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ராஜாஜி முதலமைச்சராக வந்தபோது சட்டபூர்வமாக பண்ணையடி ஒழிக்கப்பட்டது எப்படி கொண்டு வரது அடிப்படையில் தோழர்களே, 1952ல பண்ணையால் பாதுகாப்பு சட்டமன்ற சட்டத்தை நிறைவேற்றி தஞ்சாவூர்ல போய் உங்களுக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுறார் ராஜாஜி. ரொம்ப கிளவரா என்ன பேசுறாருன்னா, ஸ்பெக்டர் ஆஃப் கம்யூனிசம் இஸ் அட்டாக்கிங் யூ. மார்க்ஸனுடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வரும் பாருங்க. கம்யூனிஸ்ட் போதம் என்பது ஐரோப்பாவை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. இங்க என்ன பண்ண, இந்த கம்யூனிஸ்ட் போதம் என்பது உங்களை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. நிலச்சம் சொல்றாரு, தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க, இந்த சட்டத்தை ஏத்துக்குங்க, அமலாக்குங்க. அந்த சட்டத்துல அதிகாரபூர்வமா வந்து ஒரு விவசாய தொழிலாளி குடும்பம் வேற மிராசாயிட்ட வேலை செய்யணுமா, வெளியூர்ல போய் வேலை செய்யணுமா, வேற மாவட்டத்துக்கு போகணுமா, தடையிருக்க கூடாது, அவரை விடுவிக்கணும், விடுதலை பண்ணணும், உங்ககிட்ட அதுக்கு சொல்லக்கூடாதுன்னு அதிகாரப்பூர்வமாக அந்த பணியாளர் பாதுகாப்பு சட்டத்துல ஒரு சரத்து. குத்த விவசாயிகள் பாதுகாப்புக்கு இன்னொரு சரத்து 1952ல. இந்த இடத்துல தோழர்களே, லெனினுடைய நிலச்சோந்தார்னா யாரு, விவசாய தொழில்னா யாரு அப்படின்னு லெனினுடைய அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் நூல்ல இருக்கு. அந்த லெனினுடைய மேற்கோளை காட்டாமலேயே ஜீவனை எழுதின புக்ல ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. லெனின் மேற்கோளை காட்டல, ஆனா லெனின் சொன்ன கருத்தை அவர் புக்ல கொண்டு வராரு. ஹூ இஸ் அன் அக்ரிகல்ச்சர் லேபரர், யார் விவசாய தொழிலாளி? லெனின் என்ன சொல்றாரு? அக்ரிகல்ச்சர் லேபரர் இஸ் ஃப்ரீ இன் a double sense. Free from means of production, free to sell his labor power. விவசாய தொழிலாளி யார் என்றால் அவருக்கு நிலம் இருக்காது, free from means of production, free to sell his labor power. அவருக்கு நிலம் இருக்காது, ஆனா எங்க போய் வேலை செய்யணும்னாலும் அவங்க செய்யலாம். இதான் லெனின் வந்து விவசாய தொழிலாளி கொடுத்த டெபினேஷன். அது அப்படியே ஜீவி வந்து ஒரு புக்ல எழுதுறாரு. தோழர்களே, பி சுந்தரையா கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருந்தபோது அவரே பர்சனலாக தலையிட்டு ஆந்திராவில் 2 கிராமத்தை சர்வே பண்ணியிருக்கார். 1976ல ரொம்ப ரேர் புக் இது, புத்தகமா வந்து விவசாய சங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இந்த விவசாயத்துறை மற்ற விஷயத்தை கொண்டு வர. அப்ப 52ல அதுக்கு முன்னாடியே விவசாயத்துறை ஆயிட்டாங்க, பண்ணையடிமையில விடுவிச்சுட்டாங்க. ஆனாலும் பல வடிவங்களில் தீண்டாமை கொடுமை தொடர்கிறது, பல வடிவங்களில் பிரச்சனை தொடர்கிறது. அவங்க விவசாய தொழிலாளி மாறின பிறகு அடுத்து அவங்க கோரிக்கை என்னன்னா கூலி உயர்வு. அப்படி கூலி உயர்வு போராட்டம் என்பது 50களில் துவங்கி 60 வரையில மிகப்பெரிய போராட்டம். அந்த ஒட்டுமொத்த கிழத்தஞ்ச போர்க்களமாக நிற்கும். ஜென் அப்படி 60, நான் ரொம்ப டீட்டெயில் 1960 வருகிற போதுதான் 67ல 65 64 போராட்டம் நடக்குது. 67 டிஎம் ஆட்சிக்கு வராங்க. மீண்டும் விவசாயத்தோட கூலி போராட்டம் நடக்குது. 68ல கீழத்தஞ்சு முழுவதும் கூலி போராட்டம் ரொம்ப விறுவிறுப்பா நடக்கிற நேரத்துல அந்த விவசாய தொழிலாளிகள் இயக்கத்தை, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒடுக்குவதற்காக கோபாலகிருஷ்ண தலைமையில நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்ற நிலச்சோந்தரோட சங்கத்தை அவர் உருவாக்குறார்.
ஒரு ஊர்ல விவசாயத்தோட ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா வெளியூர்ல இருந்து ஆட்கள் கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறது. இப்படி அந்த பூரா போர் எல்லா இடத்துலயும் தகராறு, அடிதடி. எந்த அளவுக்கு கொடுமைன்னு சொன்னா, கேக்கரைன்னு ஒரு ஊர்ல வந்து ராமச்சந்திரன். அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர். அவர் ஒரு சிறு மிராஸ்தாரர். அவர் என்ன பண்றாரு, விவசாய சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி வைக்க கோரி கூலி வேற குடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். ஒரு சிறு மிராஸ்தாரர் கம்யூனிஸ்ட் கட்சி வச்ச கோரிக்கை, வீத்தோசா வச்ச கோரிக்கை, கேக்கர் கூலி கொடுக்க அறிவிச்சதுக்காக அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க. அது அந்த அந்த கூலி போராட்டம் மட்டும் மிகப்பெரிய வரலாறு. ஆவராணி புதுச்சேரின்னு நாகப்பட்டினத்துல வந்து பக்கம் ஒரு 8, 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 தனித்தனி ஊராட்சி அது. அங்க விவசாயத்தோட ஸ்ட்ரைக் நடத்துறாங்க. நெல் உற்பத்தியாளர் குன்றர்கள் அங்க போயிட்டாங்க. போலீஸ் போயிடுச்சு. அப்படி மறியல் பண்ணக்கூடிய வெளியூர் ஆட்கள் மறியல் பண்ணக்கூடிய பெண்கள் 35 பேர் கைது செஞ்சு கீழ்வேளூர் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப் கொண்டு போயிட்டான். சிக்கல் கிராமத்திலிருந்து பக்கிரி கிளைச்சலாளர் அவர் வந்து அந்த ஆவராணி புதுச்சேரிக்கு போறார். சிக்கல் என்பது நாகப்பட்டினம், திருவாரூர் இடையில இருக்கும். நாகப்பட்டினம் 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மெயின் ரோடு இருக்கக்கூடிய ஊர் சிக்கல். பக்கிரி கட்சி சிபிஎம் கிளை செயலாளர் அவர் அந்த கிராமத்துக்கு ராகவல் கேட்டு போயிட்டாரு. வெளியூர் ஆளு வராம தடுக்கிறாங்க, ஸ்ட்ரைக் நடக்குது, போலீஸ் போயிடுச்சு, தகராறு நடக்குது, இவர் போறாரு. கேள்விப்பட்டு 1000 பேர் கூட்டிட்டாங்க. 50 பேர் போலீஸ், 35 பெண்களை அரெஸ்ட் பண்ணி கீழ்வேளூர் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறான். சிக்கல் பக்கிரி போறாரு. என்ன சொன்னாங்கன்னா, போலீஸை சுத்தி வளைச்சு கேரோ பண்ணி கைது செய்யப்பட்ட எங்க வீட்டு பெண்களை விடுதலை பண்ணாதான் உங்களை விடுவோம். போலீஸ் கையில துப்பாக்கி இருக்கு, ஆயுதம் இருக்கு. விவசாயி மத்தியில் ஆயுதம் இருக்கு. கேரோ பண்ணிட்டாங்க. எஸ்பி கிட்ட எஸ்பி சொல்லியிருக்காரு, ஃபயர் பண்ண. இல்ல சார், அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நிறைய உயிர் சேதம் ஏற்படும், வேறு வழி இல்லை. அதற்கு பிறகு அவங்க சொன்னது கேட்டு அந்த 35 பெண்களையும் இங்க விடுதலை செஞ்சு இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்து பிற்பாடு தான் கேரோவை நிறுத்தி போறாங்க. அந்த போராட்டத்தை கலந்து கொண்டவர் சிக்கல் பக்கிரி. போலீஸ் சொல்றான், சுடுன்னு சொல்றான். சட்டை கைட்டிக்க சுடுன்றாரு. இது அக்டோபர் மாசம் இந்த போராட்டம் 68ல. நவம்பர் மாசம் 16ஆம் தேதி பாலசுப்ரமணியம் இந்த போராட்டம் நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த மாநில சேர போறாரு இந்த ஊருக்கு, மாவட்டத்துக்கு. நாகப்பட்டினத்துல கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் கலந்து சிக்கல் பக்கிரி சொந்த ஊருக்கு வராரு. அவரு கொண்டுட்டாங்க. சிக்கல் பக்கிரி சொல்லி இன்னைக்கு நீங்க நாகப்பட்டினம் போற வழியில வந்து அவருடைய சிலை அந்த கட்சி அலுவலகத்தில் வச்சிருப்பாங்க. அப்படி அப்ப அந்த 68ல பல கிராமங்கள்ல போராட்டம் நடக்குது, அடிதடி நடக்குது, வருடம் நடக்குது, தகராறு நடக்குது. அந்த பின்னணியில் தான் வந்து வி மீனாட்சி சுந்தரம்னு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை வழிய போற வழியில அருந்தோம்புரம்ன்ற கிராமத்தை சார்ந்தவர் வி மீனாட்சி சுந்தரம். அவரு நாகை தாலுகா கட்சி செயலாளர், சிபிஎம் செயலாளர். அவர் அண்ணாதிரிக்கு எழுதுறாரு, இந்த நெல் உற்பத்தி சங்கம் பல இடங்கள்ல தகராறு பண்ணிட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. வெண்மணி கிராமத்தை கொளுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது கடிதம் எழுதுறார். பிஆர் பார்த்து அங்க போயிட்டு எங்களுக்கு வந்து இது மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு அதுல தாக்குறாங்க, பாதுகாப்பு கூட சட்டம் ஒழுங்கு மோசமா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பின்னணியான தோழர்களே, அந்த வெண்மணிக்கு பக்கத்துல இருக்கைன்னு ஒரு கிராமம் இருக்கு. முதல்ல அதுதான் பிளான் பண்ணி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து வெண்மணியே 68 டிசம்பர் 25 மிராஸ்தாரர்கள், குண்டர்கள், போலீஸ் வேனு எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து அடிக்கிறாங்க, பக்ஷாட் சுடுறாங்க, கொளுத்துறாங்க. அச்சப்பட்டு வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் அந்த ராம்யான் குடிசை குளிப்பு பூந்தப்பதான் வெளியில தாப்பா போட்டு கொளுத்துறாங்க. அதற்கு முன்னதாக நிலைச்சார்ந்த குண்டர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப சொல்லுங்க, நீங்க கேட்கிற கூலி கொடுத்துடுறோம், இங்க பறந்துகிட்டு இருக்கிற இந்த கொடியை இறக்குங்க, எங்க கொடி ஏத்துங்க. அந்த வெண்மணி கிராமத்து மக்கள் சொன்னாங்க, நாங்க மனுஷன் நிமிந்து நிற்கிறது என்பது இந்த கொடியை நடத்தின போராட்டத்தால தான்.
இங்க உயிரே போனாலும் கொடி இருக்குன்னு பேச்சுக்கு இடம் கிடையாது என்று சொன்ன பிறகுதான் அந்த குடிசையை கொளுத்துறாங்க. கேரளாவுல கொச்சி எர்ணாகுளத்துல கட்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. கேள்விப்பட்டு தோழர் பி ராமூர்த்தி, கே ஆர் ஞானசம்பந்தம், இந்த மீனாட்சி சுந்தரம் அவங்க எல்லாம் வந்து கோயம்புத்தூர் வந்து ஜிடி நாயிட்ட கார் எடுத்துக்கிட்டு நேரா பிஆர் வந்து களத்துக்கு போயிட்டார். அங்க உள்ள எஸ்பி உள்ள போகாதீங்க மறிக்க தடுக்கிறான். எங்க வீட்டு ஜனங்களை கொளுத்துனதுல எவன்டா தடுக்கிறேன்னு சொல்லி தட்டிட்டு உள்ள போய் அதுக்கு பிறகு தோழரை நம்ம வந்து இயக்கத்தை நடத்துறோம். கண்டனை கலந்து ஜோதிபாஸ் வந்தாரு, பிடிஆர் வந்தாரு, இதெல்லாம் 68 பிறகு நான் அதுக்குள்ள போகல. இதுல இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு பத்தெல்லாம் வந்து புக்ல நீங்க படிக்கலாம். அதற்கு பிறகு அப்ப அந்த நிலைச்சோந்த அந்த நெல்லூர் பிரதேச சங்கத்தினுடைய அவங்களுடைய நோக்கம் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை அழிப்பது. அப்ப அந்த மக்கள் வந்து நீ கேட்ட கூலியை கொடுக்கிறேன் கொடி இறக்குன்னு சொல்றப்ப முடியாது, மனுஷன் நிமிர்ந்து நிக்கிறதுக்காக போராடி இந்த கொடியை சொல்லும் பொழுது 2 பிரச்சனை இருக்கு. கூலி பிரச்சனை மட்டும் இல்ல, தீண்டாமை கொடுமை என்ற அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுறதுதான். தீண்டாமை ஒழிப்புக்காக பொருளாதார கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய இது ஒடுக்குவது என்பது நிலச்சுவாதாரர்களுடைய நோக்கம். அவங்களுக்கு ஆதரவாக போலீஸ் தகராறு நடக்கிறப்போ போலீஸ் கிராமத்துக்கு போச்சுன்னா மிராசாரி வீட்டுல தங்கியிருப்போம், அவங்க வீட்டுல தான் சாப்பிடுவான். தொடர் பிஎஸ்ஆர் பிரசுரத்தை எழுதாரு. ஜெகஜீவன் ராம் தஞ்சை மாவட்டத்துக்கு போய் மிராசாரி வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டர் அடிப்படையில் அந்த அடிப்படையில. ஆகவே அப்படி மிகப்பெரிய அந்த நாடு பூரா இயக்கம் நடக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கணபதியா பிள்ளை கமிஷன் அமைக்கிறாங்க. அதுல நம்ம கட்சி சிபிஐ எல்லாம் நம்ம வந்து கோரிக்கை சம்பந்தமா கொடுக்கறாங்க. அவருடைய அறிக்கையில என்ன வருதுன்னு சொன்னா இந்த நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல விவசாயத்துல தங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்கள் மனைகள் அனைத்தும் நிலச்சோந்தார்களுக்கு சொந்தம், மடங்களுக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம், அனைத்தையும் அவர்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி அவர் பரிந்துரை பண்ணி தோழர்களே 1,80,000 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. 1,80,000 குடும்பங்கள். நான் இப்ப மனைப்பட்டாவுக்கு மறியல்னு சொல்லி அறிவிச்சப்ப கலைஞர் முதலமைச்சருக்கு சொன்னாரு, இவங்க ராமகிருஷ்ணன் தெரியாது, மணில் கந்தசாமி சொன்னாரு, பேனாமையினால் சாதிக்குது, ரத்தத்தினால் சாதிக்க முடியாது, பேனாமையினால் முதலமைச்சர் சாதித்தாருன்னு பட்டா கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு அறிக்கை விட்டார். அப்ப நாம சொன்னோம், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிற தீர்மானத்தை முன்மொழி நிறைவேற்றினது பிரைம் மினிஸ்டர் ஆட்லி. அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆட்லின்னு சொல்லலாமா? அப்புறம் விட்டாரு. அந்த போராட்டத்தின் விளைவாக 1,80,000 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா. அடுத்து 1961 பிஎஸ்ஆர் தலைமையில நில உச்சவரசு எடுத்து நில விநியோகம் செய்வது நடந்த போராட்டத்தின் பின்னணியில அடுத்து பல போராட்டம் நிலத்தை உபரி நிலத்தை விநியோகம் பண்ணுங்க. அந்த கணபதியா பிள்ளை கமிஷனுக்கு பிறகு மாநில அரசாங்கம் முதன்முறையாக தமிழ்நாட்டில் விவசாய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி என்ற சட்டத்தை கொண்டு வராங்க. 1,80,000 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படுது. அடுத்ததாக தொடர்ந்து உபரி நிலத்தை விநியோகம் தொடர்ந்து போராட்டத்தில் 1000 அடியில் தகராறு மறுபடியும் நடந்து தோழர்கள் கிட்டத்தட்ட நம்ம ஆட்சிக்கு வரல, அமைச்சராக இல்லை. அந்த கீழத்தஞ்சையில் மட்டும் 3 லட்சம் ஏக்கர் நம்முடைய முயற்சியால் வந்து உபரி நிலம் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்துல ஒரு படிப்பனையாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தீண்டாமை ஒழிப்புக்காக போராடினாலும், விவசாய தொழிலாளிகள் அந்த விவசாய திரட்டு நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய படிப்பனை என்பது இதுல இருக்கு தோழர்களே. அந்த ஒட்டுமொத்த நடந்த போராட்டத்துல பல்வேறு கிராமங்கள், அங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு பின்னாடி உங்களுக்கு வரலாறு இருக்குன்னு சொன்னேன். காஞ்சிவாயின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கிராமம் இருக்கு. தீண்டாமை ஒழிப்புக்காக நிலத்த கொடுமையில் நடந்த போராட்டத்தில் கைது சிறையில் அடைக்கப்படுறாங்க, சிலையிலும் விடுதலை வராங்க. அந்த விடுதலையாகி வந்த தலைவர்கள் தான் தொடர்ந்து 10-15 வருடம் ஊராட்சி தலைவராக இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து தலித்து சம்பா ராமசாமி, இன்னொருத்தர் நல்லக்கண்ணு பிசி, இந்த தலைவர் இல்லை. ஆகவே நடந்த போராட்டம் அனைத்தும் தலித்து மற்றும் தலித்து இல்லாதவர்களும் பொருளாதார கோழிக்காக மட்டுமல்ல தீண்டாமை கொடுமை எதிர்த்து இந்த மகத்தான போராட்டம் என்பது வரலாற்றில் வந்து மிகப்பெரிய இதுல வந்து பல்வேறு அம்சங்கள் தொடர் தமிழ்ச்செல்வன் எழுதினா உங்களுக்கு வந்து இப்ப நாம் எழுதினா கட்டுரையாக இருக்கும்,
அதிகமே ஆய்வு கட்டுரையா இருக்கலாம். தமிழ்ச்செல்வனை பொறுத்தவரையில ஒரு இலக்கிய நயத்தோடு ரொம்ப முக்கியம். வாட் இஸ் டு பி டன் லெனின் எழுதிய அந்த பிரசங்கம் இருக்கு பாருங்க. வாட் இஸ் டு பி டன் என்பது ரஷ்யா ஒரு நாவலுடைய தலைப்பு. அப்படி ஒரு நாவல் இருக்கு. அதை வச்சு அந்த புக்கு அந்த அடிப்படையில் ஒரு இலக்கிய லிட்டரரி வேல்யூ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் வரலாற்றை தொகுத்து எழுதியிருக்காரு. இன்னும் கூட பல நூல்கள் எழுதலாம். அந்த அடிப்படையில இந்த விழாவின் சார்பாகவும் கிட்ட ஒரு 11 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு மகத்தான பொக்கிஷத்தை செழுமைப்படுத்தி நமக்கு அளித்திருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வனை மீண்டும் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நூலை மக்கள் மீது எடுத்து சொல்லணும். பாரதி புத்தகம் என்பது 10ஓடு 11வது பதிப்பகம் அல்ல. வாசிப்பை ஏக்கமாக மக்கள் மீது கொண்டு செல்லணும். இன்னும் பெருமளவில் நான் வெற்றி பெறவில்லை. பாரதி வெளியிடக்கூடிய நூல்களில் 5% நூல்கள் மட்டுமே இயக்கத்தை சார்ந்தவர்கள் வாங்குறாங்க. 95% இயக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் போகுது. ஆகவே வாசிப்பை இயக்கமாக மாற்றுவது, இந்த புக்கிஷ் மக்கள் மீது எடுத்து செல்வது, அத்தகைய பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.